என் பேர் எஸ் லாவண்யா. நானும் உங்களை மாதிரி எல்லாத்த மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு பெண் தான். ஒரு ஃபிலிம் டைரக்டரா ஆகணும் அப்படின்னு நான் என்னைக்கும் நினைச்சு கூட பார்த்ததில்லை. அவங்க முன்னாடி இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்ல நான் உட்காருவேனா அப்படிங்கிறதுமே நான் நினைச்சு கூட பார்த்ததில்லை. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாத்தையும் நான் மீட் பண்றது. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு என் வாழ்க்கையில நடக்குது அப்படிங்கறது வந்து இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த ஒரு பிளெஸிங்க நினைக்கிறேன். அது இல்லாம எத்தனையோ லட்சமான மக்களோட ஒரு அன்பு அண்ட் சப்போர்ட், என்னோட எல்லா சோஷியல் மீடியா பீப்புள் எல்லாத்துக்கும், என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இங்க ஊடக நண்பர்கள், ப்ரெஸ், மீடியா, யூடியூபர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் இங்க வந்ததுக்கும். ஆனால் உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த ஒரு பேய் பொட்டு அப்படின்னு ஒரு காமெடி ஹாரர் இந்த படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுதான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம இத்தனை வரைக்கும் நம்ம பண்ண முடியுமா, பண்ணிடுவோமா, அதை பத்தி நான் எதுவுமே யோசிக்கல. உள்ள இறங்குனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா சரி நம்மளால இதுவும் முடிஞ்சிருச்சு, ஓகே இதுவும் முடிஞ்சிருச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விஷயங்களும் படிச்சு அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் ப்ராக்டிஸ் பண்ணி அதுலயே ப்ரொஃபஷனலா நம்ம இதை எப்படி பண்ணணும், எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத பார்த்து ஒவ்வொரு விஷயமும் இந்த 31 டிபார்ட்மெண்ட்ஸ் நான் பண்ணினேன். அப்படின்னா இது எல்லாமே உங்களோட சப்போர்ட்னால தான். ஸோ ஒருத்தர் ஒரு விஷயம் சாதிக்கிறாங்க அப்படின்னா அது அவங்கள பொறுத்தது மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்க மக்கள், அவங்களோட எல்லா சப்போர்ட், மெயினாக ஃபேமிலி அண்ட் அந்த விதத்தில் நான் கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த படத்தை வந்து நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னா இந்த படத்து மூலியமா ஒரு கருத்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ நம்ம சாதாரணமா எல்லாரும் எடுக்கிற மாதிரி எடுத்தோம்னா அந்த படம் போய் சேருமா? எந்த ஒரு விஷயம் டிஃப்ரெண்டா இருக்கோ அந்த ஒரு விஷயத்துக்கு எப்பவுமே மக்கள் கிட்ட ஒரு வரவேற்பு இருக்கு, ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. ஸோ அந்த ஒரு விதத்துலதான் நான் இந்த படத்தை வந்து இந்த 31 டிபார்ட்மெண்ட்ஸ் நம்ம ஏன் தனியா இருந்து பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கான்ஃபிடென்ஸ்னா அது ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு தெரியாம இருக்கும் போது நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸ் வராது. ஒவ்வொரு விஷயமும் நம்ம படிக்கும் போது, அது பழகும் போது, நம்ம அதை உள்வாங்கி நம்மளோட டெடிகேஷனோட நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயமா நம்ம முடிக்கும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ஸ் எல்லாத்துக்கும் வரும் இல்லையா? அந்த விதத்துலதான் இந்த ஒரு விஷயத்த வந்து ஒரு 2-3 டிபார்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணும் போதே பாத்தீங்கன்னா ஸ்டோரி, ஸ்கிரிப்ட், ஸ்கிரீன் பிளே எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆச்சு. அப்பாடா நம்மளால முடியுதுடா சாமி, சரி ஓகே நெக்ஸ்ட் பார்ப்போம், ஓகே நெக்ஸ்ட் டைரக்ஷன் பார்க்கலாம், ஓகே ஆக்டிங் பண்ணணும் அப்படின்னா அந்த கண்ணாடி முன்னாடி போய் ஒரு பயிற்சி பண்றது, செய்யறது, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எனக்கு நானே செக் பண்ணிக்குவேன், என்ன நானே கரெக்ட் பண்றது. அப்போ கொஞ்சமா ரிஃபைன் பண்ணி இந்த ஆக்டிங் இதெல்லாம் வந்து இது பண்ணினேன். நான் எந்த ஒரு ஸ்கூலுக்கெல்லாம் போனது இல்லைங்க. எனக்கு வந்து ஆக்டிங் எல்லாம் தெரியாது. எனக்கு இயல்பா நான் எப்படி பேசுறேன்னா இப்போ உங்க முன்னாடி எப்படி பேசணும் அப்படிதான் படத்துலயும் பேசி வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். ஸோ ஒரு ஆக்டிங் பண்ணணும், இந்த ஆங்கிள் பார்க்கணும், இந்த டிகிரியில பார்க்கணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஒரு உணர்ச்சி பூர்வமா நம்மளோட உணர்வுகளை நம்ம கதை மூலியமா அதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதை வந்து இந்த டயலாக்ஸ் அது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பேச்சு வழக்குல நம்ம சாதாரண நம்ம வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது தானே இந்த சினிமா. சோ அந்த சினிமாவுக்கு நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற நம்ம அன்றாட நம்மளோட இந்த உணர்வுகளை கொடுத்தாலே நம்மளால நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிறது நான் நம்பினேன். சோ அது இல்லாம ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய சேலஞ்சஸ், நிறைய இடத்துல போய் ஸ்டக் ஆயிடுவேன். அப்போ என்ன இதை எப்படி கத்துக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது நிறைய வந்து கூகுள் சர்ச் பண்றது, யூடியூப் சர்ச் பண்ணி அதெல்லாம் படிச்சுக்கிறது, ஒவ்வொரு விஷயமும் அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எடிட்டிங் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் லெவல்ல இருந்து ஒரு ப்ரொஃபிஷியன்சி லெவலுக்கெல்லாம் வந்து ரீச் ஆகிறதுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணினேன். ஸோ இது வந்து நாம அடிச்சு சொல்லுவேன், சாதாரணமா வந்து இந்த விஷயத்தை யாராலையும் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய மக்கள் இதை வந்து பண்ணிக்கிட்டு வந்திருக்கீங்க. நம்ம மனக்கண்ல ஒரு படம் ஃபர்ஸ்ட் தெரியுது, அதுதான் ஸ்டோரி. அது ஒரு டைரக்டரா இருக்கட்டும், ஒரு கேமராமேனா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள ஒரு விஷன் இருக்கும், ஒரு ஸ்டோரி ரைட்டரா இருக்கட்டும். அப்ப அந்த மனக்கண்ல இருக்க படத்தை
நம்ம தியேட்டர்ல போய் பாக்குறோம். ஆனா இதுக்கு இடைப்பட்ட காலத்துல எத்தனை பேர்த்தோட உழைப்பு, அந்த எத்தனை பேரு அது வாழ்வாதாரமா இந்த சினிமாவை நம்பி இருக்காங்க, எத்தனை பேர்த்தோட வாழ்க்கைக்கு இது ஒரு அர்த்தம் கொடுக்குது, எத்தனை பேர்த்தோட ஆசைகளை நிறைவேற்றுது, ஃபைனான்சியலாவும் சரி, நம்மளோட ஒரு மைண்ட் பேஷனுக்காக நம்ம பண்ணாலும் சரி. ஸோ இந்த சினிமாங்கிறது ரொம்ப ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம், நம்ம வாழ்க்கையோட ஒரு ஒத்துப்போன ஒரு விஷயம். நம்ம அது நம்மளோட வாழ்க்கையிலேருந்து பிரிச்சு எடுக்கவே முடியாது. எங்க போனாலும் நம்ம ஒரு பாட்டு கேட்கிறோம், எங்க போனா ஒரு மிமிஸ், ஒரு காமெடி, ஒரு என்ன சொல்றது, ஒரு சென்டிமெண்ட் சீன், எல்லாமே நம்மளுக்கு ரிலேட் ஆகுதே. அப்ப சினிமா வேற, நாம வேற இல்லை. அதனால இது ஆக்டிங் போய் படிச்செல்லாம் நான் பண்ண மாட்டேன். நான் எப்படி இருக்கேன், நான் எப்படி பேசுறேன், அப்படி நம்ம உணர்வுகள், நம்ம சிரிக்கிறோம், அழுவுறோம் இல்லைங்களா, நம்மளோட சென்டிமெண்ட்ஸ், நம்ம எப்படி எல்லாம் நம்ம சொல்றோம், லைஃப்ல நம்ம எப்படி வாழ்றோம், அதை அப்படியே நம்ம படமாக்குவோம், நம்மளோட கருத்துக்களை சொல்லுவோம். மக்கள் கிட்ட கண்டிப்பா நம்மளுக்கும் ஒரு வரவேற்பு இருக்கும் அப்படின்னு நான் நம்பிதான் இந்த ஒரு விஷயத்த நான் பண்ணினேன். எந்த ஸ்கூலுக்கு நான் போகல, காலேஜுக்கு போகல, ஐ மீன் இந்த ஃபிலிம் ஸ்கூலுக்கு சொல்றேன். நான் யாருக்கிட்டையும் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி எங்கேயும் நான் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை பண்ணியிருக்கேன். ஆனா எந்த விஷயத்துலயுமே காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி குவாலிட்டியில எப்பவுமே நான் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன். இந்த விஷயத்திலும் நான் பண்ணலன்னு நான் நம்புறேன். ஸோ அதை நீங்க தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இல்ல 24 கிராஃப்ட்டுக்கும் ஒரே பர்சன் போய் சங்கத்துல மெம்பரா இருக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல, இப்போ ஒரு டைரக்டரா இருப்பாங்க, ஒரு ப்ரொடியூசரா இருப்பாங்க, ஒரு கார்டு எடுப்பாங்க. பட் நம்ம சாதனை அப்படின்னு சொல்லி பண்ணும்போது பாத்தீங்கன்னா அத்தனைக்கும் நம்ம கார்டு எடுக்க முடியாது. ஸோ நான் இப்போ பண்ணிருக்கிறது இட் இஸ் கிராசிங் 24. அந்த 31 டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னாக்கா we cannot go in that way. That is what I feel. ஸோ இது ஒரு புதுமையான முயற்சி. அது இல்லாம எல்லா மக்களுக்கும் போய் சேரணும்னா ஒரு டிஃப்ரெண்டா சொல்லணும், அது ஒரு காமெடி மூலியமா சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டதா. இவங்க தீபா சங்கர் மேடம் அவங்க எல்லாம் இந்த படத்துல போட்டது ரொம்ப அருமையா நடிச்சு கொடுத்தாங்க. ஸ்ரீஜா ரவி அம்மாவும் அருமையா பண்ணாங்க. சாந்தி ஆனந்தராஜ் எல்லாம் அவ்வளோ அழகா டயலாக்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஸோ நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே நடந்தது. ஒவ்வொரு இதுலையுமே பார்த்தா காமெடி தான் இதுல நிறைய நான் கேட்சப் பண்ணிருக்கேன் இந்த படத்துல. ஹாரர்னாலே உங்களுக்கு காமெடி அண்ட் ஹாரர் இட் இஸ் லைக் ரெண்டு கண்கள் மாதிரி, ஒன்னு இல்லாம ஒன்னு இருந்ததுன்னா அது ஹிட் ஆகாது. ஸோ அதுதான் நான் நம்பினேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு செட்லயுமே பாத்தீங்கன்னா அவ்வளோ காமெடியா தான் போகும். நம்ம ஒரு செட்டுக்கு போறோம், போர் அடிக்குது, என்ன கொஞ்சம் டைம் டிராக் ஆகுது, அது மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாருமே சிரிச்சு 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 தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா தோணும் செய்யும். இப்ப தீபா சங்கர் மேடம்லாம் பாத்தீங்கன்னா நான் ஒரு கோயம்புத்தூர் ஸ்லாங்ல ஒரு டிஃப்ரெண்டா அவங்களுக்கு டயலாக்ஸ் கொடுத்துருந்தேன். அவங்க அதை படிச்சு பார்த்தாங்க. படிச்சு பார்த்த உடனே அப்படின்னாங்க, ஏங்கா என்னாச்சு அப்படின்னு. ஐயோ பாப்பா, எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே மண்டையில ஏறல, எனக்கு இந்த ஸ்லாங் எல்லாம் என்னால பேசவே முடியாது, நான் என் போக்குல பேசிக்கிறேன், என்ன மாதிரி பேச விடுவியா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அக்கா இங்க இருக்க ஸ்டோரி நீங்க மாத்தாதீங்க, நீங்க ஸ்லாங், நீங்க உங்களோட காரைக்குடி சேர்ந்தவங்க நினைக்கிறேன்னா ஐ டோன்ட் நோ ப்ராப்பர்லி. ஸோ அவங்களோட ஸ்லாங்ல நீங்க பேசுறதுனா பேசிக்கோங்க, பட் ஸ்டோரி நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இல்ல நீ என்ன சொல்ல வரையும் நான் அப்படியே சொல்லிடுவேன், பட் என் போக்குல என்ன பேச விடுறாங்க. ஓகேக்கா அப்படின்ட்டு அடிச்சு தள்ளிட்டாங்க. நான் ஒண்ணு சொன்ன அவங்க 10 சொல்லுவாங்க, டிஃப்ரெண்டா பண்ணி காமிப்பாங்க. அவங்க சாதாரணமா பேசுறதே ஒரு என்ன சொல்றது, அவ்வளோ ஒரு யதார்த்தமா சிரிப்பா இருக்கும். அப்போ இந்த படத்துல பாத்தீங்கன்னா அது எல்லாம் அவங்க சாதாரணமா பேசும்போதே பாத்தீங்கன்னா, நான் மேக்சிமம் ஷூட்ல அப்படிதான் பண்ணியிருக்கேன். என்னோட டைரக்ஷன்ல நம்ம ஷூட் பண்ணணும்னு சொல்லி பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் அது ஒரு கான்சியஸ் ஆயிடுறாங்க. என்னோட கேமரா எப்பவுமே ஆன்ல இருக்கும். சப்போஸ் நான் கேமராமேன் வச்சு பண்ணாலும் சரி, இல்ல கேமரா ஒர்க்கு நானே பண்ணாலும் சரி, ஓகேவா, அவங்களை 10 விதமா நீங்க பண்ணிடுவீங்க, பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன். இந்த மாதிரி தான் வேணும்னு சில இது இருக்கும், ஒரு கோட்பாடு இருக்கும் இல்லையா ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்கு, அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. பட் சில பிளேசஸ்ல we can compromise with the acting skills on slangs and சில இடத்துல நம்ம விட்டு கொடுக்க முடியும். அந்த மாதிரி இருக்கிற பிளேசஸ்ல நான் என்ன பண்ணுவேன்னா, நீங்க உங்க போக்குல பண்ணுங்க அப்படின்னு விட்டுடுறது. அப்ப அந்த கேமரா ஆன்லயே இருக்கும். அவங்க
ஒரு ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் பண்றதை விட அப்புறம் கேமரா ஆன்ல இருக்கான்னு கேட்பாங்க, இல்ல ஆஃப்ல தான் இருக்கு நீங்க பண்ணுங்க அப்படின்றது. அப்ப அவங்க பண்ணுவாங்க பாருங்க, தேர்ட் ஃபோர்த் டைம்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இயல்பா அவ்வளோ ஒரு அழகா இருக்கும். அது பாத்தீங்கன்னா நடிக்கிற மாதிரியே இருக்காது, ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்தது. ஒரே கேலியும் கிண்டலும் கூத்தும் அப்படிதான் ஷூட்லாம் போச்சு. ஸோ எங்களுக்குள்ளார ஷூட்லயுமே பாத்தீங்கன்னா இப்ப என்னோட ஷூட்ல நடிச்சவங்கலாம் கூட இங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இங்க வந்ததுக்கு. ஸோ அவங்களெல்லாம் கூட நீங்க கேட்டு பாருங்க, நம்ம ஒரு டைரக்டர் மாதிரியோ அந்த ஒரு இதெல்லாம் எந்த ஒரு பேரியர் எதுவுமே இல்லை. we were like really good unit, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு சஜஷன் இருந்தாலும் they can openly come and tell me. நானும் அவங்க கிட்ட அவ்வளோ அட்ஜஸ்டபுளா இருப்பேன். நல்ல ஒரு ஃபேமிலி மாதிரி தான் போச்சு, நல்ல ஒரு என்ன சொல்றது ஜாலியா. So we always used to sit have food together. அது மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நல்ல ஒரு என்ன சொல்றது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. காமெடி தவிர்த்து மெசேஜ் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் நான் சொன்னேனே முன்னாடியே. தகுதிக்கும் திறமைக்கும் வாய்ப்பு எல்லாத்துக்குமே கிடைக்கணும். அந்த வாய்ப்பு வந்து உங்களோட திறமையை அடிப்படையை கொண்டுதான் இருக்கணுமே தவிர மற்ற விஷயங்கள், மற்ற டிமாண்ட்ஸ், மற்ற பணமோ ஓகேங்களா அதை வச்சு இருக்கக்கூடாதுங்கிறது இந்த படத்தோட ஒரு கருத்து. ஏன்னா நம்ம எல்லாராலையுமே ஏன் சாதிக்க முடியாம போகுது? பிகாஸ் பீப்புள் ஆர் டிமாண்டிங் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். சில பேர் பணம் கேட்கறாங்க, அவங்க கேட்கிற பணத்தை நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அப்ப நீ ஹீரோ இல்லை. ஃபீமேலா அதுக்கு தனியா டிஃப்ரெண்டா ஒரு டிமாண்ட்ஸ் ஒரு லிஸ்டே இருக்கு. இப்பெல்லாம் மேலுக்கும் நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கு. ஸோ இது முடியும் முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே விட்டுட்டு போயிட்டே இருந்தா அப்புறம் எப்படி நம்மளோட பேஷன், நம்மளோட ஆசை, நம்மளோட கனவு அதை நம்ம சாதிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த உலகத்துல வந்திருக்கோம். ஸோ கடவுள் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான உடல், ஆரோக்கியமான ஒரு மனநிலை, நம்மளுக்கு ஒரு கனவு, ஒரு ஆசை, இதெல்லாம் பண்ணணும், ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம நல்லா இருக்கும் போது நம்ம இப்ப செய்யாட்டி எப்ப செய்யறது? எத்தனையோ பேத்துக்கு இந்த பிளெஸிங்ஸ் கடவுள் கொடுக்கலையே. கை ஊனமா இருக்கு, கால் ஊனமா இருக்கு, கண் இல்லை. அப்படி இருக்கவங்க கிட்ட கூட போய் பாருங்க எவ்வளவு மோட்டிவேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப கூட அவங்க அதை விட்டு கொடுக்காம எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு விடாம ஏதோ ஒண்ணு பண்ணணும், செய்யணும், ஏதோ ஒண்ணு ஒர்க் பண்ணுவாங்க. அப்ப கடவுள் நம்மள இவ்வளவு நல்லா வச்சிருக்காரு, நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த அடிப்படையா வச்சு நம்ம பார்க்கும்போது யாருக்கும் டிமாண்டிங் எதுக்கு போடணும்? இங்க நம்ம எல்லாருமே நம்மளோட ஆசைகளை கனவுகளை வந்து சரி பண்ணிக்கிட்டு தீர்த்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு கனவு காணும் ஒரு பையதான் இங்க வந்திருக்கோம். அந்த பையன் நிரப்பிக்கிட்டு தான் நம்ம இங்க இருந்து போகணுங்கிறது தானே ஒரு கான்செப்ட். அப்ப இன்னொருத்தருக்கு மேல இன்னொருத்தர் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறது, டிமாண்ட் போடுறது அதெல்லாம் இல்லாம ஒரு திறமை, ஒரு தகுதி அது இருக்கா எல்லாத்துக்கும் வாய்ப்பு. இப்ப எந்த ஒரு இண்டஸ்ட்ரி போனாலும், எந்த ஒரு வேலை வாய்ப்புக்கு போனாலும் அவங்களோட படிப்பு பாக்குறாங்க, ஓகேவா? அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அதை பொறுத்து அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்குது. ஆனா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலயும் அந்த மாதிரி வரணும். இப்போ அவங்களுக்கு ஒரு திறமை இருக்கா, அவங்க இங்க படிச்சுட்டு வந்திருக்காங்களா, அங்க படிச்சுட்டு வந்திருக்காங்களா, நீ பெண்ணுங்கிறதுனால இதை பண்ணு, நீ ஆணுங்கிறதுனால இதை பண்ணுங்கிற அந்த ஒரு டிமாண்ட்ஸ் இருக்கக்கூடாது. இப்ப எப்படி வந்து ஒரு டிகிரி வாங்கியிருக்கீங்க, அதை வச்சுதான் அப்ளை பண்றீங்க. ஆட்டோமொபைல் சர்வீஸ்ல, ஐடி சர்வீஸ்ல, ஐடி பீப்புள், இன்ஜினியரிங், டாக்டர்ஸ் எல்லாமே நம்ம படிப்பு வச்சு நம்மளுக்கு ஒரு திறமை தகுதியை வந்து வளர்த்துக்கிட்டு ஒரு 10 வருஷம் 20 வருஷம் பாடுபட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்கிறது வந்து ஒரு சாத்தியமான ஒரு நம்பிக்கை இருக்கு. பிலிம் இண்டஸ்ட்ரியில there is no stable. கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். லக்கு இல்ல டிமாண்ட்ஸ்க்கு ஓகே சொல்லு, இன்னும் பணம் கேட்டா ஓகே சொல்லு, இல்ல வேற விதமா கேட்டாலும் ஓகே சொல்லு, அப்பதான் அந்த மாதிரி சில இது இல்லைன்னா சில இடத்துல லக் இருந்தா ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி எதுவுமே இல்லாம அந்த பேப்பர் ஒர்க் மாதிரி உங்களுக்கு ஒரு டிகிரி இருக்கா, திறமை இருக்கா, ஓகே, அந்த மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி கூட கொண்டு வரலாம். நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினைச்சா நிறைய விஷயங்கள் பண்ணலாம். எல்லாம் பெரியவங்க எல்லாம் தான் பார்த்து முடிவு பண்ணணும். நம்ம ஒரு ஆசையை தான் நம்ம சொல்ல முடியும்.
பேய் கொட்டு. இப்போ பேய் கொட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமெடி அண்ட் ஹாரர். நம்ம படத்துலயே வந்து 2 ஜோனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து காமெடி, ஒன்று வந்து ஹாரர். ஸோ ஏன் இது 2 வச்சேன் அப்படின்னா, இது 2க்குமே நல்ல மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பு இருக்கு. இப்போ வந்து குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ் எங்க இருக்கோ அங்க மைண்ட் நம்மளுக்கு கண்டிப்பா அட்ராக்ட் ஆகும். யாரு வந்து ஓப்பன் டாக்கா என்கிட்ட இது இருக்கு, நான் இது இருக்கு, நான் இப்படி, நான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட அவ்வளவு நம்மளுக்கு பேசணும்னு தோணாது. பட் இஃப் தே ஹாவ் சம் பேரியர், இஃப் தே ஹாவ் சம்திங் விச் தே ஹைட், அப்போ நம்மளுக்கு ஒரு கியூரியாசிட்டி வரும். அவங்கள பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும், அவங்கள பத்தி நம்ம இன்னும் படிக்கணும். அப்போ அதே கான்செப்ட் தான் ஹாரர் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. இப்போ நீங்க ஒவ்வொரு கேட்டகரி எடுத்தாலும், இப்போ வந்து ஃபைட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பெண்கள் அவ்வளோ இன்ட்ரெஸ்டடா பார்க்க மாட்டாங்க. கிரிக்கெட் பார்க்குற அளவு, கிரிக்கெட் வந்து ஜென்ஸ் பார்க்குற அளவுக்கு லேடிஸ் பார்க்க மாட்டாங்க. கரெக்டுங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனி பீப்புள் இருக்காங்க. பட் ஹாரருக்கு இட்ஸ் a category for all people. எல்லாருக்குமே அந்த ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. பிகாஸ் there is a suspense. கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அந்த பேய்க்கு ஏதோ ஆயிருக்கு, செத்து போயிருக்குன்னு தெரியும். ஆனா என்ன காரணம்? ஸோ அதனால அந்த பேய் கொட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க there is always attraction for comedy also. காமெடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில நம்ம இன்றியமையாத ஒரு நம்மளோட ஒரு இமோஷன். நம்ம எத்தனையோ இமோஷன், நம்ம கிட்ட 9 இமோஷன்ஸ் இருக்கு. நவரசங்கள் நிறைந்ததுதான் ஒரு மனுஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா காமெடி தான் ஹையஸ்ட் வைப்ரேஷன். காமெடி வந்து சிரிக்கும் போது உங்களுக்கு பார்த்தா நோய் கூட குணமாகும். நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் தானே தேட்டருக்கு வரோம். அழுவுன்னு யாரும் தேட்டருக்கு வரலையே. என்டர்டைன்மெண்ட் வேணும் தேட்டருக்கு வரும். ஸோ அந்த காமெடி கொடுக்கணும். ஸோ காமெடி இஸ் ஆல்சோ அட்ராக்ஷன் ஃபார் சில்ட்ரன்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இட்ஸ் அ கிரேட் அட்ராக்ஷன். அதனால காமெடி. அப்போ கொட்டுதுங்கிறது இட்ஸ் காமெடி வேர்டு. ஸோ அதை நம்ம கொட்டுது, இவன் என்ன கொட்டிட்டா, இவன் என்ன அடிச்சுட்டான்னா நம்மளுக்கு சிரிப்பு, கொட்டிட்டான்னா கண்டிப்பா சிரிப்பு வரும்ல. ஸோ இன் தட் வே ஐ ஃபிக்ஸ்ட் அப் தீஸ் 2 வேர்ட்ஸ் லைக் பேய் கொட்டு. ஏன்னா இந்த படத்துல வந்து காமெடி எப்படின்னா இந்த பேய் வந்து கொட்டுற மாதிரி இருக்கும், தப்பு செய்யறவங்கள கொட்டுற மாதிரி வரும். ஆனா இது ஒரு காமெடியான வேலை சொல்லியிருக்கேன் நான். அந்த படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் ஏன் அந்த பேய் கொட்டுதுன்னு. ஒரு பாட்டு, அந்த பாட்டு பாடினா அந்த பேய் கொட்டும். அந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ தீபா சங்கர் அக்கா அவங்க வருவாங்க, அவங்க அந்த பாட்டை வந்து பாடுவாங்க, அவங்களுக்கு கொட்டும். அம்மா வீட்டுல இருப்பாங்க, அவங்க பாடுவாங்க, அவங்களுக்கு கொட்டும். இந்த 2 ரோல் சொன்னேன் இல்லையா, அதுல பிரஸ்ல ஒரு பொண்ணு இருப்பா, இன்னொன்னு வந்து மியூசிஷியனா ஒரு பொண்ணு இருப்பா. ஸோ அந்த பிரஸ் பொண்ணு தான் இதை வந்து டிடெக்டிவ் கண்டுபிடிக்கிற மாதிரி வருவா. அந்த பொண்ணு இந்த பாட்டு பாடினா அவளுக்கும் கொட்டு விழும். கடைசியில எல்லாரும் இந்த பாட்டு பாடினா கொட்டு விழுதுன்னு சொல்றாங்களே, கடைசியில எல்லா நியூஸ்ல எல்லாத்துக்குமே போயிடும், எல்லாத்துக்குமே அந்த மாதிரி கொட்டு விழுது அந்த பாட்டு பாடினா. அதெல்லாம் ஸ்பெசிபிக்கா அந்த பாட்டு பாடினா கொட்டு விழுது, இப்படி என்ன அதுக்குள்ள ஒரு புது விஷயம் இருக்கு, அப்படி ஒரு கியூரியாசிட்டி. இப்போ அந்த பாட்டு பாடினா கொட்டு விழுது, ஏன் கொட்டு விழுது? அப்ப அந்த ட்ரெய்லர் பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒரு கியூரியாசிட்டி வரும். சரி இது நம்ம என்னன்னு போய் பார்ப்போம். பாட்டு பாடினா எங்க போய் ஒரு கொட்டு விழுமோ, அது பேய் வந்து கொட்டுமா? வை? ஸோ அந்த படத்தை பார்த்தாதான் தெரியும். ஸோ அப்படி வரும்போது ஒரு சஸ்பென்ஸ், இதுல ஒரு சஸ்பென்ஸ். அப்போ நம்ம அங்க அந்த இது ஷூட் பண்ணும்போது எங்களுக்கு அவ்வளோ சிரிப்பு வந்தது. ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா இது காமெடி வச்சுதான் நம்ம பண்ணும்போது ஒரு நல்லா இருந்தது. ஸோ நம்ம எந்த ஒரு விஷயத்த நம்ம எப்படி அனுபவிக்கிறோம் அதை கிரியேஷன் பண்ணும்போது அதே ஃபீல் தான் மக்களுக்கு வரும். நம்மளை பத்தி என்ன நினைக்கிறோம் அதுதான் அடுத்தவங்க நம்மளை பத்தி நினைப்பாங்க. இது பேசிக் கான்செப்ட் எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? ஸோ அந்த ஷூட் எடுக்கும்போது நாங்க எப்படி என்ஜாய் பண்ணோம், என்ஜாய் பண்றது ஜஸ்ட் எல்லாரும் பார்ட்டி வச்சுட்டு என்ஜாய் பண்றது சாப்பிட்றது அப்படி இல்லை. அந்த ஷூட்ல அந்த எடுக்கும் போது அந்த பரிமாணத்தை நாங்க ஒரு பேப்பர்ல இருக்க பரிமாணத்தை நாங்க வந்து ஒரு விஷுவலா கொண்டு வர்றது, அந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, அந்த இதுல நாங்க எப்படி ஃபீல் பண்ணோம். ஸோ அந்த ஃபீல் தான் உங்களுக்கு வருங்கிறது என்னோட நம்பிக்கை. இப்போ இந்த பேய் கொட்டு அப்படின்னு ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தது. அப்படிதான் என்னோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. சரி நம்மளும் வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு யூடியூபராக போயிடக்கூடாது, ஜஸ்ட் ஒரு சிங்கராக போயிடக்கூடாது, ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணணும்.
அப்படின்னும் போது எல்லாத்துக்குமே ஏதோ நம்ம பண்ணோம்னு நினைக்கும் போது ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு ஒரு பிரச்சனைகள் வரதான் செய்யும். அது மாதிரி எனக்கும் நிறைய கேலி கிண்டல் யூனோ அந்த ஏளனமான பேச்சு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே நடந்தது. பட் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே டைஜஸ்ட் பண்ணி என்ன நானே கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிட்டு அப்படிதான் இந்த பேய் கொட்டு அப்படிங்கிற ஒரு படம் எடுத்தேன். இது வந்து ஒரு காமெடி அண்ட் ஹாரர். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெசேஜ், நாட் ஓன்லி ஃபார் மீ, ஃபார் ஆல் த பப்ளிக். ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது இப்போ வந்து ரொம்பவே ஒரு அட்ராக்டிவான ஒரு மீடியாவாக இருக்குது. இதில் வந்து எல்லாருமே எப்படியாவது வந்துடுறோம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு குறிக்கோள் இருக்குது, ஒரு ஆசை இருக்குது. அதுக்காக நிறைய டெடிக்கேட்டடாக நிறைய பேர் நிறைய விஷயங்களை இழந்திருக்காங்க. கரெக்டுங்களா? அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் சரி நாமளும் இந்த சினிமாவில் வரலாம் அப்படின்னு சொல்லி இறங்கி பண்ணும்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக கற்றுக்கிட்டேன். அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூடியூப்ல இருக்கும்போது நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காகவே. மியூசிக் தான் என்னோட வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ 31 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன், டைரக்ஷன், ஸ்டோரி, ஸ்கிரிப்ட், ஸ்க்ரீன் பிளே, மியூசிக், அந்த மாதிரி இஎஃப்எக்ஸ், விஎஃப்எக்ஸ், அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு அப்புறம் தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளார என்னால் வர முடிஞ்சது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எவ்வளோ அமௌண்ட் போடுறது, எப்படி டைரக்ஷன் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தாலும் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இப்போ 31 டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம அதை காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. ஒருத்தர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. குவாலிட்டியும் நல்லா இருக்கணும். அதே மாதிரி நம்ம ஒரு மெசேஜும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த படத்தில் வந்து ஒரு அருமையான மெசேஜ் என்னன்னா, எல்லாருக்குமே தகுதி திறமை இருக்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். அதுதான் இந்த படத்தோட மெசேஜ். அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த படத்தில் வந்து தீபா சங்கர், ஸ்ரீஜா ரவி, சாந்தி ஆனந்தராஜ் அவங்களாம் நடிச்சிருக்காங்க. அவங்களாம் நல்ல பாப்புலர் ஆர்டிஸ்ட்டு. அது இல்லாமல் இந்த படத்தில் நான் வந்து டபுள் ரோலில் ஹீரோயினாக நடிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 31 டிபார்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து வேர்ல்ட் ரெக்கார்டு. உலகத்தில் இன்னும் யாருமே பண்ணலை இந்த மாதிரி 31 டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணதுனால எனக்கு வந்து 10 உலக நாடுகளில் இருந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டான வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் கிடச்சிது. ஸோ அதுக்கு இந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னை வழி நடத்தி கொண்டு போயிட்டுருக்கிறேன் இந்த பிரபஞ்சத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த படத்தோட அந்த மெசேஜ் எல்லாத்துக்கும் போய் சேரணுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த 31 டிபார்ட்மெண்ட்ஸும் கஷ்டப்பட்டு 1 இயர்க்குள்ளார முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ், அப்புறம் சென்சார் வரைக்கும் கொண்டு போகிற அந்த ஒரு டாக்குமெண்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்பவே ஒரு விஷயம். படம் எடுக்கிறது எல்லாருமே எடுத்துடுறாங்க, ஆனால் அது கொண்டு வந்து அந்த சென்சார் வரைக்கும் கொண்டு போகணும், அதுக்கப்புறம் வந்து தேட்டர் வரைக்கும் கொண்டு போகணுங்கிறது ரியலி பிக்கஸ்ட் சேலஞ்ச். ஸோ அது எல்லாராலையும் முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஆனால் என்னால் இப்போ முடிஞ்சிருக்கு. உங்கள் முன்னாடி நான் ப்ரெஸ் முன்னாடி நான் நின்றுருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு கடவுள் என்னை வந்து வழி நடத்துறதா தான் நான் நம்புகிறேன். அது இல்லாமல் என் ஃபேமிலி, என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்னோட சோஷியல் மீடியாவில் அவ்வளோ சப்போர்ட் எனக்கு. நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்த போதுலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பாக அழகாக எல்லாருமே கமெண்ட் கொடுப்பாங்க. ஒரு எஃபியாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், அவ்வளோ பேர்த்தோட அன்பு தான் என்னை இங்கே கொண்டு வந்திருக்கு. அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணால் வந்துட முடியுமா அப்படின்னா முடியாது. யாருக்குள்ளார அந்த ஒரு ஃபயர் பண்ணி ஆகணும், பிடிவாதம், அடம் பிடிக்க தெரியணும். ஸோ அந்த ஒரு ஃபேமிலியில் இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு குழந்தையா இருந்தால் விட்டு கொடுத்து போவாங்க. ரொம்ப விட்டு கொடுத்து சரி இது வரலையா சரி அதுக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இல்லாமல் யார் வந்து அந்த கடைசி பிள்ளைங்களா இருக்காங்க அவங்களுக்கு பிடிவாதம் அடம் இருக்கும். அவங்க நிறைய சாதிப்பாங்க. எங்கள் வீட்டில் நான் தான் கடைசி. ஸோ அந்த மாதிரி இதில் கடவுள் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு மெசேஜ் இருக்குது. அது இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் யாரெல்லாம் வந்து சினிமாவில் வரணும்னு துடிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருமே அண்டர்கோ பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களை நான் படத்தில் சொல்லியிருக்கேன். 31 டிபார்ட்மெண்ட் நீங்களே பண்ணதா சொன்னீங்க. இந்த 31 டிபார்ட்மெண்ட்ல நீங்க பயிற்சி எடுத்துக்கிட்டீங்களா? பயிற்சிங்கிறது எல்லாமே என்னன்னா பண்ணதான் ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும்.
எல்லாமே நம்ம பயிற்சி எடுத்துட்டு தான் பண்ணோம்னா நம்ம லைஃப்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு கம்மியாக தான் நாலேஜ் இருந்தது. நான் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பர்ட்னு நான் சொல்லிக்க மாட்டேன். ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மியூசிக் நான் வந்து ப்ரொஃபஷனலாக நான் வந்து கேரி ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ரொம்ப வருஷமாக கிளாசிக்கல் இதெல்லாம் கூட நான் கான்சர்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு கிளாஸஸ்லாம். ஸோ வந்து ப்ரொடக்ஷன், மியூசிக் ப்ரொடக்ஷன் அண்ட் பிளேபேக் சிங்கிங் அதெல்லாம் எனக்கு நல்லா வரும். மற்றபடி மீதி இருக்கிறது எல்லாமே நான் கற்றுக்கிட்டு தானாக ஓன் லேர்னிங் தான். பிளான் வந்து ஏப்ரல் லாஸ்ட் வீக் ஆர் மே ஃபர்ஸ்ட் வீக்ல பிளான். பட்ஜெட் இந்த படத்துக்காக நீங்க எவ்வளவு நாள் வந்து பீட் ப்ரொடக்ஷன் மத்த ஒர்க்குக்காக எவ்வளவு 1 இயர் இல்ல எல்லா டிராஃப்ட் நீங்க பாக்குறதுனால ஆமா எத்தனை வருஷம் தேவைப்படுச்சு? 1 இயர். மியூசிக்ல வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க, ப்ரொஃபஷனல் சொல்லுங்க. தமிழ்ல அது சொல்லப்போனா இந்தியன் மியூசிக் டைரக்டர்ஸ்ல ஃபீமேல் அப்படின்ற ஒருத்தர் இல்ல. நீங்க ஃபீமேல் மியூசிக் டைரக்டர் ட்ரை பண்ணுங்க. புரியல. ஃபீமேல் மியூசிக் டைரக்டர் ட்ரை பண்ணல. யாருமே இல்ல இல்லையா ஃபீமேல் மியூசிக் டைரக்டர் சொல்லி. ஆமா, அதுக்கு தான் ட்ரை பண்ணேன் நான். அதுக்காக தான் ட்ரை பண்ணேன். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் எடுத்ததே பார்த்தீங்கன்னா என்னோட பாட்டு வெளியே வரணும், பாட்டு திறமை வெளியே வரணும். இப்போ இந்த கதையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ரோல் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு ரோல் வந்து ப்ரெஸ்ஸு, இன்னொரு ரோல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மியூசிஷியன். ஸோ மியூசிக்கை பற்றின ஒரு ஸ்டோரி தான் அது. வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு தேடல் இருக்கிற ஒரு ஸ்டோரியை நம்ம போடும்போது இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இப்போ நான் கடந்து போகிற பாதையில் தான் எல்லாருமே கடந்து போயிருப்பீங்க. அந்த கேலி, அவமானம், கிண்டல், அந்த சேலஞ்சஸ், உனக்கு முன்னாடி நான் சாதிச்சு காமிக்கிறேன் பாரு அப்படிங்கிற ஒரு நம்மளுக்குள்ளார ஒரு இது நம்மளை பார்த்து அப்படி பேசும்போது நம்மளுக்குள்ளார எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். திரும்ப நம்ம இவ்வளோ வச்சுருக்கோம், நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பு கடவுள் கொடுக்கறது. அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்தினோம்னா நம்ம நல்லா ரீச் ஆகலாம். அது இல்லாமல் இதுதான் என்னோட ஆம்பிஷன், ஆசை. சின்ன வயசுலேருந்து மியூசிக்கில் வரணும், பிளேபேக் சிங்கர் ஆகணும், மியூசிக் டைரக்டர் ஆகணுங்கிறது ஒரு விருப்பம். அதுக்காக தான் வந்து ட்ரை பண்ணேன். ஆல்பம் நான் பண்ணியிருக்கேன், யூடியூப்லேயும் நிறைய இதெல்லாம் போட்டிருக்கேன். பட் நம்மளோட ஆம்பிஷனை நோக்கி தான் நம்ம போகிறோம். நம்மளோட பாதை, நம்மளோட பயணம், நம்மளோட கனவு பார்த்துருக்கேன். அதனால தான் நான் சொல்கிறேன் இவ்வளோ. அதாவது நான் இப்போ வந்து 31 டிபார்ட்மெண்ட் நான் பண்ணேன்னு சொல்லி நான் சொல்லிக்கிறத விட இந்த பாதை நான் போகும்போது பார்த்தீங்கன்னா என்னோட பாதையில் தான் இத்தனை பேரும் எல்லாம் ட்ராவல் பண்ணி போயிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தரோட லைஃப்பில் எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ சேலஞ்சஸ், எவ்வளோ ஹார்ட் ஒர்க், எவ்வளோ சாக்ரிஃபைசஸ், எவ்வளோ கேலி, அவமானம் எல்லாம் வந்து அவங்க இது பண்ணி ஒவ்வொரு விஷயமா கற்று தான் அவங்க இந்த அளவுக்கு வந்து ஒரு மனக்கண்ணில் இருக்கிற ஒரு படத்தை நம்ம சினிமாவில் பார்க்குறோன்னா அதுக்கு நடுவில் இருக்கிற அந்த ட்ராவல் இருக்குது தெரியுங்களா, ரொம்ப கஷ்டமான ஒரு ட்ராவல். அதுக்காக இத்தனை வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும், ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லா மக்களுக்கும் நான் வந்து ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் கோடான கோடி நமஸ்காரங்கள். ஏன்னா அதோட கஷ்டங்கள் எவ்வளோன்னு நான் வந்து பட்டிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஒன்று பண்ணினேன் அப்படிங்கிறத விட இதில் நிறைய நான் வந்து கற்றுக்கிட்டேங்கிறது தான் வந்து ஒரு பெரிய விஷயமா நான் வந்து சந்தோஷமா நினைக்கிறேன். கண்டிப்பா அது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் வரும். ஏன்னா சேலஞ்சஸ் வரும்போது நம்ம ஒரு நிமிஷம் கொஞ்சம் உடஞ்சு போகிற மாதிரி வரும் சுச்சுவேஷன்ஸ். ஏன்னா நம்ம இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் வந்து ஒரு கேமராமேன், ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு லொக்கேஷன் நம்ம இது பண்ணுறோம். ஸோ எல்லாமே நம்மளுக்கு அந்த ஒரு இதில் வராது இல்லைங்களா. அப்போ நம்ம அதை பண்ணலான்னு நினைக்கும் போது நம்மளுக்கு கைகூடி வராத ஒரு சில சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குது. அப்போ நம்ம மனசு உடஞ்சி போய் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் நிறைய இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் அதை மோட்டிவேட் நானே பண்ணிக்கிட்டு அப்படி தான் வந்திருக்கேன். இதில் ஒரு 10-11 அவார்டு கிடச்சிருக்கு. நான் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். USA, பிலிப்பைன்ஸ், இந்தியா, கனடா, UK எல்லா நாடுகள்ல இருந்தும் கிடைச்சிருக்கு. அண்ட் பாக்யராஜ் சார் கிட்ட இருந்தும் அவார்டு வாங்கியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக 2023 23ஆம் தேதி டிசம்பர் அவர்கிட்ட ஒரு அவார்டு வாங்கினேன். நெக்ஸ்ட் வேற என்ன பண்ணலாம்? ஏன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்ல வரதே பெரிய விஷயம். ஒரு டிபார்ட்மெண்ட் முடிச்சிங்க, அடுத்தது வேற என்ன நிறைய பிளான்ஸ் இருக்கு. அது டக்குன்னு நம்மளுக்கு வந்து இந்த கடவுள் தான். நான் சொல்றேன், நான் வந்து கடவுள் பக்தி ரொம்ப எனக்கு இருக்கு. பிரபஞ்சத்தை நான் ரொம்ப நம்புறேன். ஸோ அவங்க தான் என்னை வழி நடத்துறாங்க. அவங்க தான் என் மூலியமா ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஸோ மக்களுக்கு வந்து போய் சேரணும்
அதாவது பெண்கள் அவங்களுக்கு நான் நிறைய சப்போர்ட் பண்ணுவேன். எப்போவுமே வந்து ஃபெமினிசம் நிறைய வந்து நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா பெண்கள் இல்லைன்னா எங்கேயுமே பாருங்க, எந்த ஒரு துறையா இருக்கட்டும், பெண்கள் சப்போர்ட் இல்லைன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. கரெக்ட்டுங்களா? பிளேபேக் சிங்கிங் அண்ட் மியூசிக் டைரக்டர், அது என்னோட இது. அந்த 31 ஃபீல்டுலேயும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ரொம்ப கஷ்டமானது நீங்கள் ஃபீல் பண்ணுறது? ரொம்ப கஷ்டமானது எல்லாமே கஷ்டமாக தான் இருந்தது. எந்த ஒர்க்குமே ஈஸின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் எல்லாருமே அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. கரெக்டாக? உங்களுக்குமே என்னை விட உங்களுக்கு தான் நிறைய நாலேஜ் இருக்குது. ஸோ உங்களுக்கே தெரியும்.